அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழ அந்த ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செப்டம்பர் 15, 2026ல அறிஞர் அண்ணாவோட பர்த்டே அப்ப இந்த ஸ்கீம லான்ச் பண்ண போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அந்த ஸ்கீமுக்கு கீழ தங்க மோதிரம் வாங்குறதுக்கான டெண்டர் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கேரட்ல தங்க மோதிரம் வாங்க போறாங்கன்னா, 1 கிராம் தங்க மோதிரம் அது வந்து 22 கேரட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிறக்கக்கூடிய குழந்தை அரசு மருத்துவமனையில பிறந்திருக்கணும். அந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ரெசிடென்ட்டா வந்து இருக்கணும். அடுத்தது அந்த தாய்மார் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்மி போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பிக்மி போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணா ஒரு ஐடி நம்பர் குடுப்பாங்க. அந்த ஐடி நம்பர் வச்சிருக்கணும். அடுத்தது பிறக்கக்கூடிய குழந்தை ஜூன் 22க்கு அப்புறமா பிறந்திருக்கணும். ஆன் ஆர் ஆஃப்டர் ஜூன் 22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 22 அதுக்கப்புறமா பிறக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ இந்த மாரி கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் வழங்க போறாங்க. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட்ட பண்ணக்கூடிய வேலைய யார் பண்ண போறாங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்ப்பரேஷன். அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, 1994ல உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நலம் டிஎன் அப்படிங்கிற ஒரு வெப் போர்ட்டல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஹெல்த் ஃபவுண்டேஷனுடைய வெப்சைட் தான் இந்த நலம் டிஎன் அப்படிங்கிறது. இந்த நலம் டிஎன்க்கு கீழ என்ன பண்றாங்கன்னா, பெரிய பெரிய பிசினஸ் அவங்களோட கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங் வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மெடிக்கல் காலேஜஸ்ல படிச்ச அலும்னிஸ்லாம் வந்து ஃபண்டிங் வந்து குடுப்பாங்க. இந்த மாரி நன்கொடைகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, அத டிரான்ஸ்பேரன்ட்டா என்னென்ன விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டல்ஸ்ல புது புது எக்யூப்மென்ட் வாங்கி போடுறது, ஹாஸ்பிட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிரான்ஸ்பரண்டா எடுத்து காட்டுறதுக்காக, இந்த நலம் டிஎன் அப்படிங்கிற போர்ட்டல வந்து அரசாங்கம் நேத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆவின் டு ரிவைவ் பட்டன் பால் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது 1970கள்ல இந்த தமிழ்நாடு கோஆப்பரேட்டிவ் மில்க் புரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் அவங்கள தான் ஆவின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் மிஷின்கள் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ ஏடிஎம் கிடையாது. ஏவிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பட்டன் அமுக்குனாலே எவ்வளோ பால் நம்ப என்டர் பண்றோமோ, அந்த அவ்வளோ பால் வந்து வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து 1970கள்லே இருந்துச்சு. இப்ப 2014ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கீம மறுபடியும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அகைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்கீம் ஃபர்ஸ்ட் பைலட் ப்ராஜெக்ட்டா கொடைக்கானல்லயும், உதகமண்டலத்தையும் இனிஷியலா கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதான் இந்த நியூஸ்ல நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ரைட் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிற சட்டம் 2016ல வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பெர்சன் வித் டிசபிலிட்டி அப்படிங்கிற சட்டம் 1995ல வந்திருக்கும். அந்த ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிய ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அத ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் ரைட் ஆஃப் பெர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2016ல வந்திருக்கும். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி 2016ல வந்திருக்கும். அந்த சட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டிய ரெகக்னைஸ் பண்றாங்க. அந்த 21 டைப்ல ஒண்ணு தான் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ஆசிட் அட்டாக் விக்டிம் அப்படிங்கிற டெஃபினிஷன் வந்து இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேகான டெஃபினிஷனாவே இருந்துச்சு. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் அதுக்கு கிளியரான ஒரு டெஃபினிஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப ஆசிட் அட்டாக் விக்டிம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆசிட் அட்டாக்னால எனக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது இன்ஜுரீஸ் ஏற்படலாம். இல்ல இன்டர்னலாவும் ஏதாவது இன்ஜுரீஸ் ஏற்படலாம். ஸோ அவங்களுமே ஆசிட் அட்டாக் விக்டிம்க்கு கீழ வருவாங்க. அடுத்தது சில பேத்த வந்து ஃபோர்ஸ் பண்ணி, டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணலாம்? அந்த அ ஆசிட் மாரி இருக்கக்கூடிய கொரோசிவ் சப்ஸ்டன்சஸ குடிக்க வைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் ஆசிட் அட்டாக் விக்டிம்க்கு கீழ டெஃபினிஷன்க்கு கீழ கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச வந்து இங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அரசாங்கம். சரியா? அ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ சேர்ந்த அனில் மேனன், அதாவது இந்தியாவ சேர்ந்தவர் கிடையாது. இந்திய வம்சாவளி. ஆனா அமெரிக்கன் சிட்டிசன் இவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக போறாரு. ஸோ நேத்து அந்த லான்ச் ராஸ்காஸ்மோஸ் MS-29 சோயூஸ் MS-29 அப்படிங்கிற அந்த லான்ச் வெஹிக்கிள்ல நேத்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காங்க. அவரு அனில் மேனன், அப்புறம் பீட்டர் டுப்ரோவ், ஆனா கிக்கினா அப்படிங்கிற இந்த 3 பேரும் அந்த மிஷனுக்கு வந்து போயிருக்காங்க. 8 மாசம் அங்க தங்கியிருந்து நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ வந்து பண்ண போறாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.